அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பென்ஸ் சேனல்ல வித்தியாசமான ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். சின்ன கஷ்டம் வந்தா கூட சிலர் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க, நிலை குலைஞ்சு நிக்கிறாங்க. ஆனா இந்த கதையை கேட்டீங்கன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு தூசி மாதிரின்னு உங்களுக்கு தோணும். பிறந்ததுல இருந்து செத்துவானுலகம் போற வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் ஒருத்தர் படாத பாடுபட்டிருப்பாரு. அவர் வாழ்க்கை முழுவதும் அவமானம், கேலி, சாபங்களால சூழப்பட்டதுன்னு சொல்லலாம். கவலைகளை மொத்த குத்தகைக்கு எடுத்த மாதிரி அப்படி ஒரு பரிதாப வாழ்க்கை அவருடையது. ஆனா இது அத்தனையையும் புறந்தள்ளி மனுஷன் கம்பீரமாக கடந்து போயிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இந்த கதையை உங்களுக்கு சொல்ல போறது ஒரு வேதாளம். ஆமாம், விக்ரமாதித்தனின் தோளை தோற்றிக்கொண்டு செல்லும் அந்த வேதாளம் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை சொல்ல போகுது. இந்த கதை ஒரு சுடுகாடுல ஆரம்பிக்குது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் அந்த சுடுகாடுல முருங்கை மரத்துல தலைகீழா தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை மீட்டு தன் மேல போட்டுட்டு கிளம்புறான். அப்போ அந்த வேதாளம் பேச ஆரம்பிக்குது. விக்ரமாதித்தா, நீ என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே என்னை மறுபடியும் மறுபடியும் தூக்கி சென்று கொண்டிருக்கிறாய். ஊர் செல்லும் வரை உனக்கு போர் அடிக்கும். அதனால ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றது. அதற்கு அந்த விக்ரமாதித்தன் சலித்துக் கொண்டே, வர வர நீ வெயிட் போட்டுட்டே போற, என்னால தூக்கிட்டு போக முடியல, இதுல கதை வேறையா என்றான். சுமை தெரியாம இருக்கிறதுக்காகத்தான் கதை சொல்றேன், அமைதியா கேட்டுட்டு வா என்று வேதாளம் தொடர்ந்து பேசத் தொடங்கியது. நான் உனக்கு இன்னைக்கு பரிதாபமான ஒரு மனிதனின் வாழ்க்கையை பத்தித்தான் சொல்ல போறேன். அரச வம்சத்தில் பிறந்து ஏராளமான வசதிகள், நூற்றுக்கணக்கான உறவினர்கள் இருந்தும் அனாதை போல வாழ்ந்த அவனை பத்தித்தான் இப்ப சொல்ல பேரன் விக்ரமா. கவனமாக கேள். மகாபாரத்தில் வரும் கர்ணன் தான் அவன். இவனது அம்மா குந்தி டீனேஜில் இருக்கும் போது குழந்தை பேறு மந்திரத்தை தவறுதலாக சொல்லிவிட்டாள். அப்படி பிறந்தவன் தான் கர்ணன். திருமணத்துக்கு முன்பே குழந்தை பிறந்தால் உலகம் தூற்றுமே என்று பயந்து போன குந்தி அக்குழந்தையை ஆற்றில் விட்டாள். இதனால் பிறந்த போது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய எந்த அரவணைப்பும் பாசமும் அந்த மழலை கர்ணனுக்கு கிடைக்கவில்லை. கர்ணனை எடுத்து வளர்த்தது அதிரதனந்த் என்ற ஒரு தேரோட்டி. கர்ணன் பிறப்பால் அரச வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதால் இயற்கையாகவே அவனிடம் போர் குணம் இருந்தது. இதனால் வில்வித்தை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. இதற்காக துரோணாச்சாரியாரிடம் சென்று தனது ஆசையை கூறினான். இதை கேட்டதும் துரோணாச்சாரியார், குதிரை லாயத்தில் வேலை செய்ய வேண்டிய நீ வில் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று கூறிவிட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தார். இவர் குலுங்கி குலுங்கி சிரிப்பதை பார்த்த அவரின் சீடர்களும், எதற்கு வம்பு, நம் குருவின் மனதை குளிர வைப்போமே என்று அவர்களும் அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். அவமானத்தால் மனம் நொறுங்கி போனான் கர்ணன். பின்பு பரசுராமரிடம் சென்று தன் குலத்தை மறைத்து பொய் சொல்லி சீடனாக சேர்ந்தான். இதை நம்பிய பரசுராமர் அத்தனை வித்தையையும் கற்றுத்தந்தார். கர்ணனின் குரு பக்தியால் மகிழ்ந்து போன பரசுராமர் யாராலும் வெல்ல முடியாத விஜயா என்ற தெய்வீக வில்லை அவனுக்கு பரிசளித்தார். இதனால் எவராலும் வெல்ல முடியாத சக்தி கர்ணனுக்கு கிடைத்தது. ஆனால் கர்ணன் சொன்னது பொய் என்று தெரிந்ததும் பரசுராமருக்கு கோபம் வந்துவிட்டது. நீ சிறந்த வில்லாளியாகவே இருந்தாலும் கற்ற வித்தை முக்கியமான நேரத்தில் உனக்கு கை கொடுக்காது. எவராலும் வீழ்த்த முடியாத வில் உன்னிடம் இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் அதை பயன்படுத்த நினைக்கும் போது உன் நினைவு தடுமாறும் என்று சபித்து விட்டார். கர்ணன் மிகவும் மனம் வருந்தினான். ஒருமுறை காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான். சப்தவேதி வித்யா எனும் சத்தத்தை கவனித்து இலக்கை தாக்கும் முறையில் காட்டு விலங்கு என எண்ணி அம்பேதினான். ஆனால் அங்கு நின்றிருந்த பசு கர்ணனின் அம்புக்கு பலியானது. இதனை வளர்த்து வந்த முனிவருக்கு கோபம் வந்தது. சிக்கலான சூழ்நிலையில் உன் கவனம் சிதறடிக்கப்பட்டு யாரும் உதவ முடியாத தருணத்தில் உனக்கு மரணம் ஏற்படும் என்று சபித்தார். அடுத்த சோதனை ஒரு குழந்தை வடிவில் வந்தது. ஒருமுறை நெய் தவறுதலாக கீழே கொட்டிவிட்டதே என்று குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு உதவுவதாக நினைத்து நிலத்தில் அம்பேதி ஈரமண்ணை கையால் எடுத்து கசக்கி பிழிந்து நெய்யை தனியே வழித்தெடுத்தான். இதனால் பூமாதேவி வலியால் அவஸ்தைப்பட்டாள். பின்பு கர்ணனை நோக்கி கோபமாம், கர்ணா, அந்த குழந்தைக்கு வேற நெய் வாங்கி கொடுத்திருக்கலாம். வித்தை தெரிந்த வித்தகன் என்ற கர்வத்தில் சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அம்பெய்து என் உடலை பிழிந்து ரணமாக்கி விட்டாய். போரில் உன் தேரை மண்ணுக்குள் இழுத்து உன்னை நிலைகுலைய வைப்பேன் என்று சாபமிட்டாள். இப்படித்தான் கர்ணன் சாபத்துக்கு மேல் சாபமாக வாங்க தொடங்கினான். சுருக்கமாக சொல்ல போனால் ஊர் மக்கள் எல்லாம், பக்கத்து ஊர்ல கர்ணன் ஒருத்தன் இருக்கான், ஃப்ரீயா தானே இருக்கீங்க, வாங்க ஒரு 8 போய் எல்லோரும் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு சாறை சாறையாக கிளம்பி வந்து சபிச்சிட்டு போனாங்கன்னு கூட சொல்லலாம். இதோடு முடியவில்லை அவனின் துயரம்.
வாழ்க்கை முழுவதும் துன்பங்கள் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே வந்தது. என்ன விக்கிரமாதித்தா, நான் சொல்றதை கேட்டுக் கொண்டிருக்கிறாயா இல்லையா என்றது வேதாளம். படுத்தாத வேதாளம், என்னைய செக் பண்ற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா கதை சொல்லு என்றான். கேட்பது முக்கியமல்ல, கடைசியில நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரியான பதில் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து சிதறும். கதையை தொடர்ந்து சொல்கிறேன், கவனமாக கேள். ஒருமுறை அஸ்தினாபுரத்தில் அம்பெய்தும் போட்டி நடந்தது. வில் வித்தையில் செமக்கில்லி நம்ம கர்ணன். ஆனால் நீ ஒரு தேரோட்டி மகன், உன்னால் இதில் கலந்து கொள்ள முடியாது என்று போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டான். இத்தனைக்கும் அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்தவன் கர்ணன் தான். ஆனால் கர்ணன் வெளியேற்றப்பட்டதால் அர்ஜுனனுக்கு வில்லாளி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இது கர்ணனை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. திரௌபதியை மனம் முடிக்க விரும்பி அவளது சுயமரத்தில் கர்ணனும் கலந்து கொண்டான். வில்வித்தையில் கண்டிப்பாக கர்ணன் ஜெயித்து விடுவான். ஆனால் திரௌபதிக்கு கர்ணன் மேல் விருப்பமில்லை. அதனால் அவனது கவனத்தை சிதறடிக்கும் வகையில், நீ தேரோட்டி மகன்தானே என்று கேலி செய்தாள். இதனால் சபை முன்பு அவமானத்தால் தலைகுனிந்து வெளியேறினான். மார்பு கவசமும் குண்டலங்களும் கர்ணனிடம் இருக்கும் வரை அவனை வெல்லவே முடியாது. ஆகவே கர்ணனை வீழ்த்தும் வகையில் இந்திரன் ஒரு முதியவர் வேடத்தில் கர்ணனை அணுகி இரண்டையும் தானமாக கேட்டார். கேட்டதையெல்லாம் கொடுத்துவிடும் கர்ணராஜா ஆயிற்று. இரண்டையும் எடுத்து அந்த இந்திரனிடம் கொடுத்து விட்டார். இத்தனைக்கும் இந்திரன் கர்ணனுக்கு சித்தப்பா முறை. இப்படி உறவுகளாலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தப்பட்டான். துரியோதனின் நட்பில் இருந்தாலும் அவனை சுற்றி உள்ளவர்கள் தேரோட்டி வம்சம் என்று குத்தி காட்டிக் கொண்டே இருந்தனர். இதில் துரியோதனின் தலைமை தளபதி பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஏக பொருத்தம். குருசேத்திரத்தில் பெரும் போர் தொடங்குகிறது. எவராலும் வீழ்த்த முடியாத தெய்வாம்சம் மிக்க ஆயுதங்கள் கர்ணனிடம் இருக்கிறது. ஆனால் கர்ணன் போரிடுவதை பீஷ்மர் விரும்பவில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த தேரோட்டி பய போரில் தலைமை தாங்க கூடாது என்று அத்தனை வன்மத்தையும் கக்கினார். கர்ணன் அவமானத்தால் கூனி குறுகினான். 10ஆம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட பின்பே போர்க்களத்துக்கு அனுமதிக்கப்பட்டான். கர்ணனிடம் இந்திரன் அளித்த சக்தி வாய்ந்த ஈட்டியும் பரசுராமர் அளித்த நாகாஸ்திரம் எனும் வில்லும் எதிரணிக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. இது கர்ணனிடம் இருந்தால் கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம் என்று கருதிய கிருஷ்ண பகவான் சூழ்ச்சியால் காய்களை நகர்த்தினார். பீமன் மகன் கடோத்கஜன் மூலம் துரியோதனின் ஆட்களை வெகுவாய் கொல்லத் தொடங்கினார். இதனால் பயந்து போன துரியோதனன், கர்ணா, நம் படை வீரர்களின் எண்ணிக்கை வெகுவாய் குறைந்து வருகிறது. உன் சக்தி வாய்ந்த ஈட்டியை எடுத்து கடோத்கஜன் மீது வீசு என்று உத்தரவிட்டான். இந்த ஈட்டியை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். பின்பு இந்த ஈட்டி இந்திரன் கைக்கு சென்றுவிடும். அதற்காகவே இந்த ஈட்டியையும் வில்லையும் அர்ஜுனனை கொல்வதற்காக தனியே பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் கர்ணன். ஆனால் நண்பன் துரியோதனின் பேச்சை மீற முடியாமல் ஈட்டியை வீசினான். அது கடோத்கஜனை கொன்றுவிட்டு இந்திரன் கைக்கு சென்று விட்டது. கிருஷ்ண பகவான் சற்று நிம்மதி அடைந்தார். 2 அஸ்திரங்களில் ஒன்றை பறித்தாயிற்று. அடுத்தது வில் மட்டும்தான். அதற்கும் ஒரு திட்டம் வைத்திருந்தார் கிருஷ்ணன். குந்தியை கர்ணனிடம் அனுப்பினார். அங்கு சென்ற குந்தி, நான் தான்டா உன்னை பெற்ற கல் நெஞ்சுக்காரம்மா, உன்னை பெற்றதும் ஆற்றில் விட்ட பாவி என்று ஓவென்று அழுதாள். இதுவரை அம்மா பாசத்தையே அறிந்திராத கர்ணன் உருகினான். ஒரு வழியாக அழுது முடித்த குந்தி மகன் கர்ணனிடம், மகனே, உன் தெய்வீக வில்லை அர்ஜுனன் மீது ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற பாண்டவர்கள் யாரையும் கொல்லக்கூடாது. வரம் தருவாயா மகனே என்றாள் குந்தி. ஏதோ தன் மீதான பாசத்தால் தான் அம்மா வந்திருக்கிறாள் என்று இதுவரை நினைத்த கர்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த உலகமே வெறுத்தது அவனுக்கு. இப்படி எல்லோரும் என்னை சபிப்பதும் அவரவர் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வதும் என்ன வாழ்க்கடா இது? மற்றவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தார். பெற்ற அம்மாவை இப்படி என் மீது அக்கறை இல்லாமல் நான் செத்தாலும் பரவாயில்லை, தனது மற்ற மகன்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாளே என்று மனம் கலங்கினான். அவனை உலுக்கிய குந்தி, என்னடா மகனே திகைத்து நிற்கிறாய்? அம்மாவின் பாசத்தை கண்டு உருகிவிட்டாயா என்றாள். இதை கேட்டதும் கர்ணனுக்கு எரிச்சல் தலைக்கேறியது. பாசமாம் பாசம், பக்காவேஷம் அல்லவா இது என்று தன்னையே நொந்து கொண்டவன் பின்பு, ஓகே மம்மி, உன் சொல்படியே நடக்கும் என்றான். வந்த வேலை முடிந்த நிம்மதியில் கர்ணனிடமிருந்து திரும்பி செல்லத் தொடங்கினாள் குந்தி. சிறிது தூரம் சென்ற அவள் பின்பு மீண்டும் கர்ணனிடம் வந்து, மகனே, என்னை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட மாட்டாயே என்றாள். கர்ணனுக்கு கடுங்கோபம் ஏற்பட்டது. ஏன் எல்லாரும் என்னை இந்த பாடுபடுத்துகிறீர்கள்? சொன்னால் செய்ய மாட்டேனா? நம்பிக்கை இல்லாவிட்டால் அங்க இருக்கு பாரு அம்பு, நீயே எடுத்துட்டு போ. உன்னோட கிச்சன்ல வெங்காயம் முறிக்க வச்சுக்கோ என்றான் கோபத்தில். வந்த வேளை முடிந்த திருப்தியில் குந்தி திரும்பிச் சென்றாள்.
எவராலும் வெல்ல முடியாத கர்ணனை ஊரும் உலகமும் உறவுகளும் இப்படித்தான் படாத பாடுபடுத்தியது. குருசேத்திரத்தில் நடைபெற்ற 17வது நாள் போர். நாகாஸ்திரம் எனும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கர்ணனுக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்தது. காரணம், இந்த அம்பை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. எவர் மீது செலுத்தப்படுகிறதோ அவர் தெய்வமாக இருந்தாலும் அவருக்கு மரணம் நிச்சயம். இந்த அம்பை நாணில் பூட்டி அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்தான் கர்ணன். இதை பார்த்த கர்ணனின் தேரோட்டியான சல்லியன் பதறினான். கர்ணா, அர்ஜுனனின் நெஞ்சுக்கு குறிவை, அதுதான் சரியாக இருக்கும் என்றான். ஆனால் பெற்ற சாபமெல்லாம் இங்கு வந்து கும்மி அடித்தது. அவன் நினைவுகள் தடுமாறின. இதனால் சல்லி பயலே, தேரோட்டும் வேலையை மட்டும் நீ கவனி என்றான் ஆத்திரத்தில். தொடர்ந்து அர்ஜுனனின் கழுத்தை நோக்கி அந்த அம்பை எய்தான். இதை பார்த்த கிருஷ்ணன் தனது கட்டை விரலால் தேரை அழுத்தினார். இதனால் தேர் ஒரு அடிக்கு கீழ் இறங்கியது. அப்போது வந்த அம்பு அர்ஜுனனின் கிரீடத்தை மட்டும் குத்தி தள்ளிவிட்டு சென்றது. கொந்தளித்த கர்ணன் மீண்டும் ஒருமுறை அம்பை தொடுக்க முயன்றான். அப்போது அம்மா குந்திக்கு கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்ன செய்வது என்று பரிதவிப்போடு நின்றிருந்தான். இதை பார்த்த சல்லியன் என்ற அந்த தேரோட்டி, கர்ணா, அர்ஜுனனை வீழ்த்த அவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தவற விட்டு விட்டாய். இனி நான் உனக்கு தேரோட்ட மாட்டேன் என்று கோபத்தில் கத்தியவன் குட் பை என்று சொல்லிவிட்டு தேரில் இருந்து இறங்கிச் சென்றான். இப்போது ஒவ்வொரு சாபங்களும் கர்ணனை சுற்றி சுழலத் தொடங்கியது. யாருமற்ற பரிதாப நிலையில் தேரில் நின்றான். போதா குறைக்கு பூமாதேவியின் சாபமும் இதோ நானும் வந்துட்டேன் என்றபடி வந்து சேர்ந்தது. விளைவு, தேரின் சக்கரம் பூமிக்குள் புதைந்தது. இருந்தாலும் நிதானித்தபடி போரிட முயன்றவனுக்குள் குழப்பம். முதலில் சக்கரத்தை சரி செய்யலாமா அல்லது போரிடலாமா? அவன் பெற்ற சாபம் அவனின் நிதானத்தை நிலைகுலைய வைத்தது. சாபம் அவனை வழிநடத்தத் தொடங்கியது. அதனால் முதலில் சக்கரத்தை சரி செய்வோம் என்று முடிவெடுத்தான். அம்புகளை தேரில் வைத்துவிட்டு தேரில் இருந்து கீழே இறங்கினான். இந்த தருணம் எதிரிகளுக்கு போதுமானதாக இருந்தது. காரணம், எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கும் போது மட்டும்தான் கர்ணனை கொல்ல முடியும். அந்த சூட்சுமம் கிருஷ்ணனுக்கு தெரியும். ஆகவே, அர்ஜுனா, இப்போது விடு உனது அம்பை, துளை காட்டும் கர்ணனின் உடலை என்று கட்டளையிட்டார். தேரின் சக்கரத்தை சரி செய்ய முயன்ற கர்ணனின் நெஞ்சில் அம்புகள் தைக்கத் தொடங்கின. நிராயுத பாணியை தாக்கக்கூடாது என்ற போர் விதிமுறை இருந்தும் அதனை மீறி வீழ்த்தப்பட்டான் கர்ணன். ஆனால் அடுத்தடுத்து வந்த எந்த அம்புகளும் கர்ணனை தாக்க விடாமல் அவன் செய்த தர்மம் வளையமாக நின்று காக்கத் தொடங்கியது. அர்ஜுனன் எத்தனை அம்புகள் விட்டாலும் அது கர்ணனை தாக்கவே இல்லை. கிருஷ்ணனுக்கு புரிந்தது, கர்ணன் செய்த தானம்தான் அவனை இப்போது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று. அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது என்று எண்ணியவர் சட்டென்று முதியவர் தோற்றத்துக்கு மாறினார். பின்பு இப்படி பாட்டு பாடியபடியே கர்ணனை நெருங்கினார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. ஏற்கனவே அம்பு தைத்த வலியால் கர்ணன் துடித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பாட்டு பாடி உயிரை எடுப்பது யார் என்று திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார். கர்ணனின் எண்ணத்தை புரிந்து கொண்டவர், சரி கர்ணா, பாட்டை நிறுத்தி விடுகிறேன். நீ இதுவரை செய்த தர்மத்தின் பலன் அனைத்தையும் எனக்கு தாரை வார்த்துக் கொடு, சென்று விடுகிறேன் என்றார். கர்ணனும் தாரை வார்க்க, அதுவரை அவனை சுற்றி வளையமாக காப்பாற்றி சுழன்று கொண்டிருந்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது கிருஷ்ணன் வசம் சென்றது. கர்ணன் சாதாரண மனிதனாக மாறினான். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனனிடம் சென்ற கிருஷ்ணன், அர்ஜுனா, இப்போது விடு உன் அம்பை என்றார். இப்போது அர்ஜுனன் அம்பை எய்த கர்ணனின் உயிர் பிரிந்தது. வீழ்த்த முடியாத கர்ணனை, அவனிடமிருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் பறித்து இந்த உலகமும் உறவுகளும் வீழ்த்திய கதை இதுதான். வேதாளமே, கதை முடிந்து விட்டதா? கழுத்தை ரொம்ப நேரமாக பிடித்து நெரித்துக் கொண்டே வருகிறாய். கழுத்து ரொம்பவும் வலிக்கிறது என்றான் விக்ரமாதித்தன். அதற்கு அந்த வேதாளம், இல்லை விக்கிரமாதித்தா, இனிமேல் தான் கிளைமாக்ஸே. விண்ணுலகிலும் கர்ணனை நிம்மதியாக இருக்க விடவில்லை. செய்த தானம் புண்ணியம் அனைத்தையும் தானமாக வழங்கியதால் சாதாரண மனிதனாக கர்ணனை பாவத்தின் அடிப்படையில் நரகத்துக்கே அனுப்ப வேண்டும் என்று ஒரு தரப்பும், இல்ல வாழ்நாள் முழுவதும் செய்த தானத்தையும் தாரை வார்த்ததால் கர்ணன் மிகப்பெரிய புண்ணியவானாக மாறிவிட்டான். ஆகவே கர்ணனை சொர்க்கத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பும் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. இப்போது சொல் விக்கிரமாதித்தா, கர்ணனை போல ஒரு பரிதாப மனிதன் இந்த பூமியில் இருந்திருக்கிறானா? அவன் பட்ட கஷ்டத்தைப் போல எவரேனும் அனுபவித்துள்ளார்களா? அவன் சொர்க்கம் சென்றானா, நரகம் சென்றானா? இதற்கு சரியான விடையை சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்துச் சிதறும் என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன்,
வேதாளமே, பதில் சொல்கிறேன் கேள். சொர்க்கமா நரகமா என்ற வாக்குவாதத்தை கேட்ட சூரிய பகவான் வெகுண்டெழுந்தார். பூமியில்தான் என் மகனை படாத பாடு படுத்தினீர்கள், இங்கேயுமா? உங்கள் உலகமும் வேண்டாம், உங்க பொங்கச்சோறும் வேண்டாம், என் மகனை நானே வைத்துக் கொள்கிறேன் என்ற சூரிய பகவான் தன் உலகத்துக்கே கர்ணனை அழைத்துச் சென்றார். சரியாகச் சொன்னாய் விக்ரமாதித்தா. இருந்தாலும் கேள்வியின் முதல் பகுதிக்கு நீ இன்னமும் பதில் சொல்லவில்லையே. சொல்கிறேன் வேதாளமே, உலகம் முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்து கிடக்கின்றன. அதை எப்படி எதிர்கொள்கிறோமோ அப்படித்தான் நம் மனம் வலிமை அடையும். உறவுகளும் உலகமும் தூற்றியும் சாபமிட்டும் அவமானப்படுத்தியும் விடுரா விடுரா சூனாபானா என்று தன் மீசையை தடவியபடி அத்தனையையும் கடந்து சென்றவன் கர்ணன். கஷ்டத்தை துச்சமாக நினைத்து கடந்து செல்பவர்கள் அனைவருமே கர்ணன்கள்தான். அப்படி பார்த்தால் நம்மை சுற்றி நிறைய கர்ணன்கள் இருக்கிறார்கள் என்றான். விக்கிரமாதித்தனின் இந்த பதிலை கேட்டதும் வேதாளம் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கத் தொடங்கியது. என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? துன்பங்களும் துயரங்களும் நம்மை சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்கிறோமோ அதுலதான் இருக்கிறது வாழ்க்கைக்கான அத்தனை சூட்சமும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி கதை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கதையை தயார் செய்யறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். பாய்.